ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பகைவர்கள் இருக்காங்களா? அந்த பகைவர்கள் அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு எந்தவித அச்சுறுத்தலும் இருக்கக்கூடாது. அந்த பகைவர்கள் நிச்சயமாக அழியணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் வர வேண்டிய ஒரு தலம்னா அது திருப்போரூர் தலம்தான். திருப்போரூர் அதாவது முருகர் போர் புரிந்த தலம். விண்ணிலிருந்து போர் புரிந்த அசுரர்களை வென்ற திருத்தலம் இந்த திருப்போரூர் தலம். உங்கள் வாழ்க்கையில் பகைவர்கள் அப்படின்னு நிச்சயமாக இருப்பாங்க. அந்த பகைவர்களுடைய தொல்லைகள் நீங்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை தடையில்லாமல் வெற்றிகளை நோக்கி பயணம் செய்ய வேண்டும் அப்படின்னா நீங்கள் தரிசனம் செய்யக்கூடிய ஒரே ஒரு இடம் திருப்போரூர் முருகர் இந்த திருக்கோயில் தான். திருப்போரூர் அப்படின்ற ஒரு இடத்துல சென்னையில் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது. இந்த திருக்கோயிலை நிர்மாணித்தவர் ஸ்ரீமத் சிதம்பரம் சுவாமிகள். இங்கே 726 பாடல்களை இந்த திருக்கோயில் முருகப்பெருமான் மேலே பாடியிருக்காரு. இந்த இடம் முதல்ல ஒரு பனங்காடாக இருந்துச்சு. பனங்காடுனா பனை மரங்கள் நிறைந்த காடாக இருந்துச்சு. பெண் பனை மரத்தோட அடிபாகத்திலிருந்து சுயம்புவாய் இங்கே தெய்வானை வள்ளி முருகப்பெருமானை கண்டெடுத்த இங்கே சுயம்புவாக நாம் இங்கே தரிசனம் செய்யலாம். புனுகு சட்டம் மட்டும்தான் பூசப்படுகிறது. மூலவரை தனியாக வச்சு அபிஷேகம் ஆரத்தி அவை எல்லாமே நடைபெறுவது இந்த திருக்கோயிலில் ஒரு தனி சிறப்பு. இந்த திருக்கோயிலில் கிருத்திகை வார நாட்கள், செவ்வாய்க்கிழமை, சஷ்டி, மேலும் பிரம்மோற்சவம் மாசி மாதத்தில் இந்த மாதிரி பல திருவிழாக்கள் இதோடு சேர்ந்து கந்த சஷ்டி அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக தேர் திருவிழாவோட இந்த திருக்கோயிலில் நடைபெறுவது ஒரு தனி சிறப்பு ஃப்ரெண்ட்ஸ். இந்த திருக்கோயிலில் நிச்சயமாக நீங்களும் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறணும்னு வேண்டிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக நிறைவேறும். நான் குழந்தை இல்லைன்னு வேண்டிக்கிட்டேன். என்னோடய குலதெய்வம் திருப்போரூர் முருகரும் எனக்கு குழந்தை வரம் கொடுத்தாரு. நல்ல ஃபோன் வேணும்னு வேண்டிக்கிட்டேன். நான் வேண்டிட்டு போன அந்த நாள் இரவே எனக்கு நல்ல ஃபோன் எனக்கு முருகர் அருள் செய்தார். இன்றைக்கும் நான் யூடியூப்பில் தொடர்ந்து வீடியோ பதிவிட்டேன்னா என்னோட திருப்போரூர் முருகர் அருளாலையும் ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் தாயார்